பார்த்துக்கிட்டே இருக்கணும். சேனல்ல காலே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சேனலை குறை சொன்னாரா தீபாக்கான்னு போட்டு விட்டுட்டா. மறுபாவி ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? அவார்டு வாங்கிட்ட, சந்தோஷமா இருக்கு. நீ இப்போ அப்படியே ஒரு வேற லெவல் ஃபோக் டான்ஸ்ல இறங்க போற, ஓகேவா? சரி, எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கையா, நம்ம வந்த வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் அவங்க ஏன் டான்ஸை பார்க்கணுங்கிறது அவங்க விருப்பம் இல்லை, புரியுதா அவங்களுக்கு? அப்போ நான் என்ன பண்ணணும், ஏன் வேலை என்னவோ அதில் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, எங்க வேலையை நாங்க பார்க்கலாமா? இப்போ ஆடிடுவோமா? ஆடிடலாம். ரெடி. அந்த அவார்டு நாங்க பிடிச்சிக்கலாமா? சரி. விசில் பத்தல, நல்ல பெரிய பெரிய விசில் கொடுத்துருங்க தீபாக்காக. தீபா கிட்ட ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் இதுதான். மேடைக்கு வந்தா அவங்க வந்து she is the best performer on the planet, off stage on stage. தீபா இதுதான். எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு தெரியும். சொப்பன சுந்தரி படத்துக்காக இந்த விருது நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் என்கிட்ட சொல்லாமலே வந்து இங்கே வந்து ஆர்கனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், உங்கள் கையால் விருது வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு இப்போது கிடைச்ச 3வது விருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது வந்து இன்றைக்கி என் கையில் இருக்குன்னா மக்களுடைய அன்பு, அந்த கருணை, அது மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. சொப்பன சுந்தரி வாய்ப்பு கொடுத்த சார்லஸ் தம்பி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் கூட நடிக்கிறதுக்கு சம்மதிச்சு, ஏன்னா நான் இன்னும் இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன். அம்மா கேரக்டர் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லியும் அதில் எனக்கு சரி ஓகே அவங்க நடிக்கட்டும்னு சொன்னேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடமுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க அந்த 2 வாய்ப்புகளும் அவங்க சம்மதம் கொடுக்கலன்னா நம்ம நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று சீனில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடிக்க விட்டாங்க, அது ஒரு காரணம். வேறு என்ன சொல்ல, எனக்கு அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு விருது வந்து முதல் தடவை நம்ம கையில் கிடைக்கும்போது அது வந்து ரொம்ப அற்புதமான நெகிழ்வாக இருக்கும். அப்போ அதை விருதை வாங்கும்போது நம்ம பயங்கர எமோஷனல் ஆகிட்டோம். 2வது வாட்டி வாங்கும்போது ரொம்ப என்னுடைய உணர்வுகளெல்லாம் கொட்டி என்னுடைய சந்தோஷத்தை சொல்லிட்டேன். இந்த 3வது விருது கிடைக்கும்போது அளவில்லா மகிழ்ச்சி. ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து கடவுள் எனக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். எல்லா எமோஷனும் எல்லா கண்டென்ட்டையும் அந்த 2 ஸ்டேஜ்லயே கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு, நானாவது விருது கொடுத்துட்டாங்க, ஒரு கண்டென்ட்ல பேசி முடிச்சுட்டேன். நீ விருது வாங்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? வீட்டில் பொண்டாட்டியை வச்சிருக்க. இப்படிதான் இந்த பயல் பாப்பா, வீட்டில் பொண்டாட்டி இருக்கா, பிள்ளைகள் இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஷோல தான் இப்படி பண்றேன்னு பார்த்தேன். இங்கே எதுக்குடா பண்ற? யாரு அதை பத்தி நீங்க பேசுறீங்க? புருஷன் ஸ்டேஜ்ல இருந்து கீழே உட்கார்ந்து காரணம் வந்து புவியோட டான்ஸ் ஆனி ஞாபகம் அக்கானு கூட பார்க்க மாட்டேன். நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் ஸ்டேஜ் கொண்டு வந்துருவேன். அது தவற சொல்வதெல்லாம் உண்மையே இதே சேனல்ல தான் வந்திருக்கு. அப்படி சொல்ல உட்காருவோமா? அப்படியா? நான் சி தமிழ்ல போய் சொல்றேன். இன்னைக்கு இந்த மேடையில இருந்தாலும் நீ சி தமிழ்ல குறை சொல்றியா? ஒரு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக எலியை ஏற்றி விட்டாங்க. ஒரு நூல் கொளுத்தி போட்டால் அதை பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு காதல் பண்ண தெரியுமா? எனக்கெல்லாம் ஆசையாக காதல் பண்ணணும்னு ஏதோ கொடுத்தாங்க, அதில் நூல் பிடிச்சி கண்டென்ட் பிடிச்சிட்டேன். கை தட்டுங்க, குறைஞ்சா பேர போறீங்க. இல்லைல்ல, பாரு, காதலிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு தம்பிமார்களுக்கு. ஐயா, காதலிப்பது எப்படிலாம் ஒரு புத்தகம் போடுறேன், எல்லாரும் வாங்க, எப்படி காதலிக்கணும்னு சொல்லி. சரி, 5 பாயிண்ட் சொல்லு தீபா. காதலிப்பது எப்படி அப்படின்னு நிறைய பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறல. 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 2வது ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா காதலிக்க. அது எப்படி இருக்கு. செகண்ட் ஸ்டெப்பு சொல்கிறேன்,
நல்லா நல்லா காதலிக்கணும். அந்த புக்கு கீச்சிடுறேன் பாரு இப்போ. 3வது ஸ்டெப் சொல்லணும்ல, நல்லா 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 காதலிக்கணும். 4வது ஸ்டெப்பு. இதுல இருந்து தெரியுதா, நான் ஒரு பெரிய அறிவாளி, என்னைய மேடையில ஏத்தி காதல்ங்கிற பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கா இப்ப தீபா, வந்திருக்கேன். உனக்கு பெரிய ஆசை காதலிக்கணும்ட்டு, கரெக்டா? ஏக்கா இருந்துச்சுக்கான இப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போல்லாம் எது பேசுனாலும் வைரலை எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் தான் இருக்கிறாங்கன்னு தைரியமாக பேசுகிறேன். அடுத்தலாம் இல்லை, சேனலில் காலே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சேனலை குறை சொன்னாரா தீபாக்கான்னு போட்டு விட்டுட்டான். மறுபாவி ஏதோ கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா ஐயா? இதில் கூட எவனாவது இருப்பான். அதனால தான் நான் முதல்ல தயங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த மாதிரி நாங்கள் யாரையும் வைக்கல. JFW நாங்களே ஒரு டீம் வச்சிருக்கோம். நீங்கள் பேச பேச ஒரு காப்பி சேனலுக்கு போயிடும். லைவ்ல போட்டீங்களா? இல்லை இதை சொல்லலையே, விருது கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, லைவ்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? எதையுமே ஒரு 4 நாள் கழிச்சு நான் ஃபோன் அடிப்பேன். ஐயா அக்கா ஏதாவது பேச தெரியாமல் பேசிட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசியிருப்பேன். இருந்தாலும் 4 பேருக்கு போகும்போது நல்ல வேறு நினைக்கணுங்கிறதுக்காக தெரியாமல் பேசியிருந்தா அதை மட்டும் கட் பண்ணி போட்டுறியாம்பே. இப்போ இப்படி லைவ்ல போட்டால் என்ன அர்த்தம்? போயிடுச்சுன்னு அர்த்தம். போயிருச்சா? வேலைதான். இல்லை போயிருச்சுன்னா நான் பயப்படக்கூடாதுல்ல, நீ தான் பயப்படணும். உன் பொண்டாட்டி கேட்பா, ஏவே இப்படிதான் வேலைக்கு போறேன்னு வர்ற பிள்ளைகளெல்லாம் சைட் அடிச்சுட்டு இருக்கிறீரா, டாவ் அடிச்சுட்டு நான் இருக்கீங்களா? உடனே சொல்லுவேன், இப்படி பேசாதம்மா, நமக்குள்ள காதல் வரணும்னா தீபா ஒரு புக்கு எழுதிருக்காங்க எங்க அக்கா, அந்த புக்கை படி, வாழ்க்கையே வெறுத்துருவேன் அதோட. அதாவது உனக்கு காதல் வரணுங்கிற அளவுக்கு எனக்கு புத்தகத்தில் எழுதுற அளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா உன் காதல் வேற, என் காதல் வேற, புரியுதா? சரி, தீபாக்கு என்ன மாதிரி காதல் வேணும் அதை சொல்லு தீபா. என்ன மாதிரி அதாவது இது ஏதோ ஒரு கண்டென்ட் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவைன்னா எதையாவது என் வாயில இருந்து பிடுங்கி நாளைக்கு வேற என்னதையாவது. சரி, தாயாக, ஒரு மகளாக, ஒரு அக்காவாக இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே நீங்க எல்லாருக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நேசிக்க இந்த உலகமே இருக்கு. வாழ்த்துக்கள் தீபா. என்றென்றும் உங்களுடைய இந்த கலை பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்காக இந்த கைத்தட்டல் விசில் நடந்துகிட்டே இருக்கணும். One more time for our dearest Deepa, everybody.